அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான எப்படி நம்ம முறையாக வழிபாடு செய்வது. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே பொதுவாக இருக்குது. இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்ம எப்படி முழுமையாக மீண்டு வருவது. செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரே ஒரு பூஜை முறையை செய்தாலே நமக்கு கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். நம்ம முழுசாக இந்த வீடியோவில் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் நம்ம எப்படி வழிபடலாம், செவ்வாய்க்கிழமையில் சில விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன விஷயம், செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமையில நம்மளுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம தரிசனம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய கடன்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது இன்றளவுக்குமே முழுமையாக நம்பப்பட்டு அது தொடர்ந்தும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள், பணி தொடர்பான பிரச்சனைகளில் நம்ம முருகப்பெருமான மனசார நினைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். அப்படி நம்ம நினைத்து வழிபாடு செய்யப்படும் போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு நீங்கிவிடும் அப்படிங்கிறது ரொம்பவே நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. பொதுவாக கடன் தீர என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த பரிகாரம் செய்வதற்கு கோதுமை வாங்கி நன்றாக அலசி நம்ம காய வைத்து அதை மாவாக அரைத்து நம்ம எடுத்துக்கணும். கடையில இருந்து நம்ம கோதுமை பாக்கெட் வாங்கினாலும் கூட பரவாயில்ல, இல்லை அப்படின்னா வீட்டிலேயே அரைப்பதன் மூலமாகவும் நமக்கு இன்னும் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த அளவிற்கு நம்ம கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே அளவிற்கு சர்க்கரையும் எடுத்து ஒன்றாக கலந்து சிறு சிறு உருண்டைகளாக நம்ம உருட்டி ஒரு நாள் முழுவதும் வெயிலில் காய வைத்து அதை ஒரு பாட்டில் நம்ம போட்டு வைத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமையில காலையில் எழுந்ததும் குளித்து முடித்து விட்டு அந்த உருண்டை இருக்கு இல்லையா, அது ஒரு உருண்டையை எடுத்து நம்மளுடைய உள்ளங்கையில் வைத்து மூடி நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துல இருந்தும் நம்ம விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான மனசார நினைத்து நம்மளுடைய தலை முதல் கால் வரை வலப்புறமாக 3 முறை நம்ம சுற்றி கொள்ளலாம். அதன் பிறகு நம்ம வெளியில் சென்று புற்று இருந்தால் புற்றுக்கு அதை நம்ம உணவாக வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஓடும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல இதை நம்ம போட்டு விடலாம். முருகப்பெருமானை நம்ம செவ்வாய்க்கிழமையில் தரிசிப்பதும் வணங்குவதும் நமக்கு பலவிதமான நன்மைகளை தரும். அதனால செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்க முழுமையா விடுபடலாம் அப்படின்னு ஒரு மிகவும் நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் அப்படின்னாலே மங்களகாரகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அனுகிரகம் இருந்தாலே போதும், நம்ம எளிமையாக ஏதாவது ஒரு வகையில் நம்ம கண்டிப்பாக வீடு வாங்கிட முடியும். நம்ம நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே நிறைவேறணும் அப்படின்னா ஒரு சில பூஜை முறைகளை நம்ம முறையாக செய்தாலே போதும். பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையில் இப்போ சொல்லக்கூடிய விரத முறை பார்த்திங்கன்னா ராகு காலத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு மிக அதிக அளவில் பயன் தரும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே ஒரு வேகம் இருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்று பரிகாரம் செய்தால் அதற்கு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தால் நமக்கு 9 வாரத்துல நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இன்றளவுக்குமே நம்மளால நம்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. வியாபாரம் செய்பவங்க கண்டிப்பா செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தாங்க அப்படின்னா வியாபாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் விருத்தி உண்டாகலாம். நல்ல தைரியத்தை கொடுத்து நம்ம எடுத்து வைக்கக்கூடிய எல்லா வியாபாரமுமே நமக்கு தொடர்ந்து வெற்றியை தான் கொடுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமை விரத முறைகளை நம்ம முறையாக செய்து வந்தோம் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில காலையில நம்ம குளித்து நம்மளுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய கோவில்களுக்கும் நம்ம சென்று வழிபடலாம். அதன் பிறகு நம்ம வீட்டிற்கு வந்து வெறும் பால் இல்லை அப்படின்னா ஜூஸ் மட்டும் நம்ம சாப்பிட்டு விட்டு கூட விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய நம்ம ஸ்தோத்திர முறைகளையும் நம்ம படிக்கலாம். அப்படி படித்து நம்ம முருகப்பெருமானுக்கு பூஜைகளை தாராளமாக செய்யலாம். மீண்டும் மாலை 6 மணிக்கு மேலே நம்ம முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு அன்றைய தினத்தை விரதத்தை நம்ம நிறைவு செய்யலாம். இப்படி நம்ம தொடர்ந்து 9 வாரம் செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து வந்தோம் அப்படின்னா பொதுவாக செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த தோஷங்கள் அனைத்துனாலையுமே சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்படி வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நமக்கு நீங்கிவிடும் அப்படின்னே சொல்லலாம்.
செவ்வாய்க்கு அதிபதி யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். செவ்வாய் தோஷம் இருப்பவங்க, பூமியினால் தீராத பிரச்சனைகள் உள்ளவங்களும் செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா கூடிய விரைவிலேயே அப்படி அந்த தோஷத்தினால ஏற்படக்கூடிய நமக்கு தீமைகள் அனைத்துமே விலகி தொடர்ந்து நமக்கு நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும். பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக நீங்கிவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காதவங்களுக்கும் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஒரு நல்ல இடத்துல அமைந்திருந்தாலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே யோகமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். நமக்கு வண்டி வாகனம், செல்வம் மற்றும் பெயர் புகழ் அனைத்தையுமே அள்ளி கொடுப்பாங்க. நவகிரகங்களினுடைய சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை நம்ம 36 முறை உச்சரித்தும் 9 முறை வளம் வந்து நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா செவ்வாய் தோஷத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய கடுமையான பாதிப்புகள் அனைத்துமே நமக்கு விலகிவிடும். அதோடு மட்டும் இல்லாமல் சிறுவாபுரி முருகனை நம்ம 9 முறை செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய நம்மளுடைய கனவு அப்படிங்கிறது நிஜமாகும். சிலர் சொந்த ஃப்ளாட் கூட வாங்கியிருப்பாங்க. 9 செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று அவரை வணங்குவதன் மூலமாக நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான கோளாறுகள் அனைத்துமே நீங்கிவிடும். பொதுவாக சொந்த வீடு கட்டி சிலர் கிரகப்பிரவேசம் கூட செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுமே உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். மேலும் இது போன்ற நம்ம முறையாக செவ்வாய்க்கிழமையில் நம்ம விரதம் இருப்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் மிக அதிகப்படியான நற்பலன்களை பெற்று நம்ம யோகமான ஒரு காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்களுமே உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரியான எளிமையான ஒரு விரத முறைகளை கடைபிடித்து வாங்க. நிச்சயமாக நிறைய நற்பலன்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தாராளமாக வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.